ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். டுடேஸ் டாபிக் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நவ் லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு 1000 ருபீஸ் கேட்குறீங்க. அவர் உங்களுக்கு 1000 ருபீஸ் கொடுக்கறதுனால அவருக்கு என்ன லாபம் இருக்குது? ஸோ அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து எனக்கு இந்த மந்த் வந்து 1000 ருபீஸ் கொடு, நான் நெக்ஸ்ட் மந்த் உனக்கு 1100 ரீபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவரும் ஓகே சொல்லி உங்களுக்கு 1000 ருபீஸ் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த இடத்துல ரெண்டு பேருமே ஒரு மியூச்சுவலாக ஒரு டீல் பேசி அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்துருச்சு, நீங்கள் போய் அவருக்கு 1100 காசை ரீபே பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல அந்த எக்ஸ்ட்ரா 100 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட். இதே ப்ராசஸ் தான் நமக்கு பேங்க் அண்ட் அதர் செக்டர்ஸ்லேயும் நடக்கும். நமக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ அதை நம்ம பேங்க் கிட்டேருந்து லோனாக வாங்கிப்போம். பேங்க் வந்து நமக்கு சர்டன் ரேஞ்ச் ஆஃப் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம்குள்ளே லோன் ப்ளஸ் வித் சம் இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, இந்த இடத்துல 100 தான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணிட்டோம். ஆனால் பேங்க் அண்ட் அதர் ப்ரொஃபஷனல் ஏரியாஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, தே யூஸ் டு கேல்குலேட் இன்ட்ரெஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். ஸோ இந்த இடத்துல நம்ம பர்சன்டேஜும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பர்சன்டேஜ் பற்றி தெரியாதுன்னா, நான் ஆல்ரெடி பர்சன்டேஜ் பற்றி 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம இந்த பேங்கிங் ப்ராசஸ்க்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். ஏன்னா வந்து சில டெர்மினாலஜிஸ் இருக்குது. அந்த டெர்மினாலஜிஸை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டாலே போதும். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்ஸை நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டெர்மினாலஜி பிரின்சிபல். பிரின்சிபல் அப்படின்னா என்னென்னா, நம்ம வாங்குகிற லோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோனை தான் நம்ம பிரின்சிபல்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என் ஃப்ரெண்டு கிட்டேருந்து 1000 ரூபாய் லோன் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த 1000 ரூபாய் தான் பிரின்சிபல் இந்த இடத்துல. ஓகேங்களா. Next terminology, interest. Interest will be expressed in terms of percentage, or else it is also have another name called rate or rate of interest. கொஷினில் நமக்கு வெறும் இன்ட்ரெஸ்ட்னு கேட்பாங்க, ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து இது ரெண்டுமே விட்டுட்டு at 3%, at 7% சொல்லி வெறும் இந்த பர்சன்டேஜ் கொடுத்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க. ஓகேங்களா. டைம். இப்போ எப்படி நான் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து 1000 ருபீஸ் வாங்கும்போது அவன் 1 மந்த் டைம் பீரியட் கொடுத்துருந்தானோ, அதே மாதிரி தான் நம்ம பேங்க்லேருந்து லோன் வாங்கும்போது நமக்கு சில டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க. 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது கொஷினில் எப்படி கேட்பாங்கன்னா, ஃபார் 3 இயர்ஸ் ஃபார் 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஷினில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் டெர்மினாலஜி அமௌண்ட். அமௌண்ட்னா என்னென்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட வந்து லேட் ஆகிடும். அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் மந்த்து சேர்த்து கட்டுவோம். பிரின்சிபல் ப்ளஸ் டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து நம்ம கட்டிடுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் அமௌண்ட்டு. இந்த இடத்துல நீங்கள் பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். பிரின்சிபல்னா என்னது, நம்ம பேங்க் கிட்டேருந்து காசு வாங்குறது. லோனாக நம்ம வந்து பேங்க் கிட்டேருந்து காசை வாங்குவோம். அமௌண்ட்டுனா என்னது, அந்த காசை நம்ம வந்து ரீபே பண்ணுறோம். பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம அது வந்து ரீபே பண்ணுறோம். இதுதான் அமௌண்ட்டு. இது ரெண்டுத்துக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. இந்த இன்ட்ரெஸ்ட்டை அவங்க கொஷனில் எப்படி கேட்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் பர் இயர். அதாவது நம்ம வாங்கின லோன்லேருந்து 5% நம்ம வந்து ஹோல் இயருக்கும் நம்ம அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 5% ஹாஃப் இயர்ஸ், 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து அவங்களுக்கு அதை பே பண்ணுற மாதிரி இருக்கும். 6 மந்த்னா வருஷத்தில் நம்ம 2 வாட்டி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 5% குவார்ட்டர் இயர்லி, 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி. அப்படி பார்த்தா வருஷத்துக்கு நம்ம 4 வாட்டி அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக 5% மந்த்லி, எவ்ரி மந்த் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணோம். அப்படி பார்த்தா வருஷத்துக்கு நம்ம 12 வாட்டி நம்ம அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நவ் கம்மிங் டு த டாபிக், வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் உங்களுக்கு இதை ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் 1000 ருபீஸ் வந்து பேங்க்லேருந்து லோனாக வாங்கியிருக்கீங்க. ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு 1000 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து அந்த பேங்க்லேருந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் பீரியட் ஈக்குவல் டு 3 இயர்ஸ். அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. எவ்ரி இயருக்கு வந்து நீங்கள் 10% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஸோ ஆர் ஈக்குவல் டு 10%. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். இப்போ கொஷனில் நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, நம்ம வாங்கின 1000 ருபீஸ் லோனுக்கு 3 இயர்ஸில் எவ்ரி இயர் வந்து நம்ம 10% வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட் இயர் வந்து நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கட்டணும், 10% கட்டணும். ஸோ 1000ல் 10% எவ்வளோ, 100 ருபீஸ். ஸோ 100 ருபீஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் இயருக்கு அதே மாதிரி 100 ருபீஸ். தேர்ட் இயருக்கு அதே 100 ருபீஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டே சேஞ்சே ஆகாது. எவ்ரி இயருக்கும் அதே இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி 1000 ருபீஸ்க்கு 10% வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டணும் ஃபஸ்ட் இயருக்கு. ஸோ 100 இங்கே நம்ம போட்டுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த 100 ருபீஸை கட்டலை. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நெக்ஸ்ட் இயருக்கு 100 ப்ளஸ் இந்த 100 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 100க்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க.
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு. இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில், ஓகேங்களா? இப்போது இந்த 100 ருபீஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10 ருபீஸ். ஸோ 100 + 10 110, ஓகேங்களா? செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து 110. இப்போது தேர்ட் இயருக்கு வந்தால் அதே மாதிரி நம்ம செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்டையும் கட்டல, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 100 + ஃபஸ்ட் இயரோட 100க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, அது வந்து 10 + 10 + செகண்ட் இயரோட அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இப்போது இந்த செகண்ட் இயரில் நமக்கு எவ்வளோ இருக்குது? 110 இருக்குது. ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 11 ருபீஸ் + 11. 2 இயருக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 121 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ வந்து தேர்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து 121. இப்போ டோட்டலாக நம்ம 3 இயர்ஸ் கழிச்சு எவ்வளோ மணி வந்து நம்ம கட்டுறோன்னு பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம வாங்கின 1000 ருபீஸ் ப்ளஸ் ஃபஸ்ட் இயரோட 100, செகண்ட் இயரோட 100, தேர்ட் இயரோட 100, மொத்தத்தையும் சேர்த்தா 1300. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம கட்டுறது வந்து 1300 அட் எண்ட் ஆஃப் த தேர்ட் இயரில், ஓகேங்களா? அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம வாங்கின 1000 ப்ளஸ் நம்ம ஃபஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் 100 ப்ளஸ் செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் 110 ப்ளஸ் தேர்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் 121. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் 1331 ருபீஸ் வருது, ஓகேங்களா? மொத்தமாக வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம இவ்வளோ கட்டியிருப்போம். ஸோ இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலன்னா மறுபடியும் ரிப்பீட்டடாக வீடியோ போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்ஸை சால்வ் பண்ண போகிறேன். ஸோ நிறைய சம்ஸை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை கைஸ்.